வெல்கம் டு Preethiyin Kaimanam. இன்னைக்கு ஹாட் கிராஸ் பன் செய்ய போகிறோம். நம்ம இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறதுனா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் இப்போது நம்ம ஹாட் கிராஸ் பன் செய்ய போகிறோம். நம்ம அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா 3 கப் எடுத்துக்கலாம். சால்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன். அதுக்கு ஈஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் சின்னமன் பவுடர் 1/2 டீஸ்பூன். அதுக்கு 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு முட்டையை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். நம்ம இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம பால் 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஊற்றி நம்ம பிசைய வேண்டாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுது. ஸோ இதோடு போதும். ஒரு 1/4 கப் தான் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நல்லா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் கிளிங் ரேப் ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஸ்டிக்கியாக இருக்குது. இது மேலே வந்து ஒர்க் ஏரியாவில் ஃப்ளார் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இது கையில் ஒட்டும். கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணிக்கணும். நான் வந்து ஸ்டஃபிங்க்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்ம பன் செய்ய போகிறோம் நம்ம. ஸோ இப்போது நம்ம பாருங்கள், நீட் பண்ணியாச்சு, ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஈக்குவல் பார்ட்ஸாக எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது ரவுண்ட் ஷேப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாட்டமை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேவை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம வச்சிடலாம். அது ஒரு 1/2 hour இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணி ஒரு ட்ரேயில் வச்சிடலாம். ஸோ பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். நம்ம இதுக்கு நம்ம இப்போயே எக் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை மில்க் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். 10 minutes 180 degree 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். இதுக்கு க்ராஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டு நான் ஜஸ்ட்டு ஃப்ளோய் கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ வந்து க்ராஸ் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எக் வாஷ் பண்ணணும். ஸோ எக் வாஷ் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நான் க்ராஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம க்ராஸ் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நம்ம இப்போது அவனுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவனை வந்து 180 degree 35 minutes, அதாவது 35 minutes நான் பேக் பண்ண போகிறேன். இப்போது நம்ம இது மேலே எக் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு எக்கோட எல்லோ யோக்கும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்து நான் மேலே எக் வாஷ் பண்ணிக்கிறேன். நான் இப்போது எக் வாஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனிஷ் கலராக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் நம்ம எக் வாஷ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஹாட் கிராஸ் பன் ரெடி ஆகிடுச்சு. 35 minutesக்கு அப்புறமா ப்ரௌனிஷ் ஹாட் கிராஸ் பன் ரெடி ஆகிடுச்சு. எம்மி சூப்பர் ஃப்ளப்பி அண்ட் ஸ்மூத்தி பன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரம் Preethiyin Kaimanam. பாய்.